வணக்கம் சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, என்னுடைய இனிமையான வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளவும். அருமையான 2 கலைகள் பற்றி எங்கோ வேறு வேறு சந்தர்ப்பங்களில் மகா பெரியவர் பேசியிருப்பதை, அவை எவ்வளவு அழகாக இணைகின்றன என்பதை உங்கள் முன்பு நான் அமர்ந்திருக்கின்ற இந்த தருணத்தில் உணர்கின்றேன். இசையும் கூத்தும், கூட்டும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னுடன் கதை சொல்ல வந்தாயோ. பாட்டு ஞாபகம் இருக்குல்ல, பாட்டும் நானே பாவமும் நானே. இந்த உலகத்துல 2 விஷயங்கள் இணைந்தேதான் இருக்கின்றன. ஒன்று இசை, இன்னொன்று கூத்து. அத ஆடல் என்று சொல்லுகிறோம், கூத்து. அது ஏன் அந்த சொல்லை நான் சொல்லுகிறேன் என்றால், அதுக்கு ஒரு அருமையான விளக்கம் வைத்திருக்கிறார் பெரியவர். இசையும் கூத்தும் நம் கண்கள், இவை இல்லாமல் வாழ்வென்ன? இத்தனை பெரிய நாடகத்தில் இன்னொரு நாடகம் தவறென்ன? இசை ஒன்று இருக்கும் வரையினிலே எந்த கடலையும் கடந்திடலாம். இதிலே கூத்தும் சேர்ந்து விட்டால் எந்த கடவுளையும் அடைந்திடலாம். கூத்து என்பது நாடகம். அது கூத்தியல் நூலை நீங்கள் படிக்கும் பொழுதும் அந்த வாசகம் முதலில் அழகாக வரும். நாட்டியம் என்பது நாடக வகையே என்று. நம்ம எதை ஆடல் என்று சொல்லுகிறோமோ அது நாடகம், அது கூத்து வகையை சேர்ந்தது என்பதை பெரியவர் நமக்கு புரிய வைக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? மகாகவி ஷேக்ஸ்பியருடைய வரிகளை எடுத்துக்கொண்டு நமக்கு சொல்லுகிறார். All the world is a stage, and all the men and women merely players. They have their exits and their entrances, and one man in his time plays many parts என்று அழகாக சொல்லுகிறார். இந்த உலகமே ஒரு நாடக மேடை. இதில் ஆண்களும் பெண்களும் நடிகர்களே. அவர்கள் நுழைவதும் உண்டு, விலகுவதும் உண்டு. இந்த அவனவனுக்கான நேரத்தில் ஒரே மனிதன் பல வேடங்களை புனைகிறான் என்று சொல்லுகிறார். நமக்கே இருக்குல்ல, பிள்ளையா இருக்கிறோம், அப்புறம் தந்தையாகிறோம், பேரனா இருக்கிறோம், இப்படி நம்ம சித்தப்பாவாக இருக்கிறோம், பெரியப்பாவாக இருக்கிறோம். எல்லாம் ஒரு ஒன் மேன் பிளேஸ். அது மட்டும் இல்லை, வீட்டிலே கணவனாக இருப்பது, அலுவலகத்திலே ஊழியனாக இருப்பது, சமுதாயத்திலே நண்பனாக இருப்பது, இப்படிலாம் எவ்வளோ இருக்குல்ல. வேற பதவிகளில் பொறுப்பு வகிப்பது, டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஆல் ஆஃப் அஸ் பிளே. அதைத்தான் ஷேக்ஸ்பியரை சொல்லி, லோகம் முழுக்க ஒரு நாடகம், பகவான் கப்பட்ட நாடக சூத்திரதாரி என்று மகான்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு விட்டுறாரு. எதுக்கு இதை சொல்ல வர்றாருன்னா, சுவாமி நடத்துகின்ற இந்த பெரிய நாடகம் அந்தரத்து மேடையிலே நூலும் கையும் இல்லாம ஆடாம ஆட்டும் ஒரு பொம்மலாட்டம். சரியா? அந்தரத்து மேடையிலே நூலும் கையும் இல்லாம ஆடாம ஆட்டும் ஒரு பொம்மலாட்டம், பார்க்க ஆறுமில்ல ஊரெல்லாம் மேடையில அவனவன் பாட்டுக்கு ஆடு மாட்டம். இதுதானே நம்ம வாழ்க்கை, இதுதானே நம்ம வாழ்க்கை. இப்படித்தானே இருக்கிறது. எனவே இந்த நாடகத்தில் இவனே ஒரு நாடகம் நடத்துகிறான், இறைவனே நடத்துகின்ற ஒரு பெரிய நாடகம். இதுல மனிதன் நாடகம் என்கின்ற கலையையும் சிருஷ்டித்துக் கொள்கிறான் என்று சுவாரஸ்யமாக சொல்லுகிறார். எந்த கலையும் அவனிடமிருந்தே வருகிறது. மனிதன் இந்த நாடகம் என்கின்ற மிகப்பெரிய கலையை, இறைவன் நடத்தும் நாடகத்திலே மனிதன் தனியாக நாடகம் என்று ஒரு கலையை தான் உருவாக்கி இருக்கிறான். ரொம்ப காலமாகவே இலக்கியத்தில் நாடகம் என்பது ஒரு முக்கியமான பங்காக இருந்து வந்திருக்கிறது. அது எப்படி அதனுடைய மூலம் சொல்கிறார்? இது நமக்கு பெரிய செய்தி. நாடகம் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இயல்பாக சொல்வதால் பரமேஸ்வரனிடத்திலிருந்து தோன்றியது. அவன் தான் ஆடலுக்கு காரணம். அசைவு, ஆடல், அபிநயம் அப்படின்னு வரும்பொழுது நாடகம் அங்கே வந்து விடுகிறது. அது ஒரு புறம் இருக்க, வேதங்களிலே ஆங்காங்கே 2 பேர் பேசிக்கொள்வதாக சம்பாஷணை ரூபத்தில் இருக்கிறது, உரையாடல் வடிவிலே இருக்கிறது. அதுதான் நாடகத்திற்கு மூலம் என்று நான் கருதுகிறேன் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். ஆராய்ச்சிக்காரர்கள் இதுதான் நாடக கலையினுடைய தோற்றுவாய் என்று சொல்கிறார்கள். அப்படி அவர் சொல்லுகிறார். தமிழிலும் இப்ப அழகா சொல்றாரு, தமிழிலும் இயல், இசை, நாடகம் என்று இருக்கிறது. கத்தியம் என்று வடமொழியில் சொல்வது இயல், பத்தியம் என்பதை இசை என்று வகுத்து கொண்டது தமிழ். நாடகம் என்பதை மட்டும் அதே வார்த்தையில் தமிழகம் வைத்துக் கொண்டிருக்கிறது நாடகம் என்று. ஆனால் அங்கதான் கவனம், கூத்து என்பதுதான் நாடகத்திற்கான தமிழ் வார்த்தை என்று சொல்லுகிறார். நாடகத்திற்கான
சரியான தமிழ் வார்த்தை கூத்து என்பதுதான். கூத்தியல், நமக்கு திருக்கூத்து தானே, அதுதானே நாடகம். வீதி நாடகத்தில் ஏது மேடை கூச்சம். இப்போ புரியுதா? அப்போது வடமொழியில் பெரிய கவிஞர்கள், கவி சிரேஷ்டர்கள் என்று சொல்லத்தக்கவர்கள் காளிதாசன், பவபூதி, அவர்களுடைய காலத்திலிருந்தே இந்த நாடக இலக்கியம் என்பது மகோன்னதமாக வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். காளிதாசன், பவபூதி இருவருமே கவிகள் என்பதை விட பெரிய நாடக ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் பாசன், விசாகதத்தன் முதலான பல பேரும் நாடக ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். நமக்கு நீங்கள் தெற்க பார்க்கும் பொழுது மகேந்திர பல்லவ வர்மனை கூட நம்ம அதில் குறிப்பிடலாம் நாடக ஆசிரியர் என்று. இப்படி நாடகத்துள் இறைவன் நடத்துகின்ற நாடகத்திற்கு உள்ளே மனிதன் புனைந்திருக்கின்ற நாடகக் கலையை பற்றி இசையும் நாடகமும் எப்பொழுதுமே சேர்ந்தே இருக்கின்றன என்பதையும் சொல்லி, அதற்கு மூலம் வேதத்திலே வருகின்ற சம்பாஷணைகள் என்றையும் நமக்கு விளக்கி அருளியிருக்கிறார். ஷேக்ஸ்பியரையும் தொட்டு காட்டியிருக்கிறார் மகா பெரியவார். இந்த அருமையான தகவலை முகநூலில் பதிவு செய்திருக்கின்ற வரகூரான் நாராயணன் அவர்களுக்கு நன்றி சொல்லி அடுத்ததை பார்ப்போம். 1961 வருடம் 1961 காரைக்குடிக்கு அருகே இருக்கின்ற தேவகோட்டை செட்டிநாட்டு பகுதியில் பெரியவர் முகாமிட்டிருக்கிறார். அங்கே முகாம். காஷ்ட மௌனத்தில் இருக்கிறார். காஷ்ட மௌனம்னா அசைவே கிடையாது. அதுக்கு இந்த எழுதுகிற சொல்ல பட்ட கட்டை மாதிரி இருந்தார். ஒரு அசைவு கூட கிடையாது. இது வேணும் இது வாங்கலாம் சொல்கிறது கூட கிடையாது. அப்படியே காஷ்ட மௌனம். ஒரு வாரம் 10 நாள்னு தாண்டி போச்சு. இது அப்படியே இருக்கும். போட்டபடி உடம்பு யாரப்படி போட்டு வச்ச மாதிரி இருப்பாராம். ஒரு அவருடைய நித்திய கர்மானுஷ்டானம் அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும். மற்றபடி there is no other movement. அப்படியே he will remain still without any movement, without any interaction. பேச்சே கிடையாது, சைகையே கிடையாது. அப்படி இருப்பாராம். அவருடைய அணுக்க தொண்டர்கள், அப்புறம் பக்தர்கள், வந்து செல்லுகின்ற பக்தர்கள் எல்லாரும் எவ்வளவோ முயன்று பார்க்கிறார்கள் பெரியவாளை எப்படியாவது பேச வைக்கணும்ட்டு. முடியல. அந்த யாருடைய எழுதுகிற பாச்சா பலிக்கவில்லை என்று சொல்லுகிறார். ஒரு நாள் காரைக்குடியிலிருந்து சில நகரத்தார்கள் வந்தார். காரைக்குடி செட்டியார்கள் வந்து பெரியவரை தரிசித்து தங்களுடைய விஞ்ஞாபனங்களை எல்லாம் தெரிவித்துக் கொண்டார். பெரியவா கேட்டாரான்னு கூட தெரியலையா. மௌனம்னா அவ்வளோ ஸ்டில்லாக இருக்கார். ஒரு காதில் போட்டு கொண்டாரா என்பது கூட தெரியல. அப்படியே இருந்தார். அமைதியாக அசைவில்லாமல் இருந்தார். அப்படி அந்த நகரத்தார்கள், காரைக்குடி நகரத்தார்கள் பெரியவர்களிடம் பேசி கொண்டிருக்கும் பொழுது பேச்சுவாக்கில் சொல்ல பிரபல இசை மேதை அரியக்குடி ஸ்ரீ ராமானுஜ ஐயங்கார் இப்போ காரைக்குடியில் தான் இருக்கிறார்னு சொன்னாரலாம். சொன்ன உடனே அத்தனை பேரும் ஆச்சரியப்படுகின்ற வகையில் அவரை இங்கே கூட்டிகிட்டு வர முடியுமாட்டு சைகையில் கேட்டார். ஃபஸ்ட்டு டைம் இந்த காஷ்ட மௌனத்திலிருந்து ஒரு சைகை காமிக்கிறார். அவரை இங்கே கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு ஜாடையில் கேட்டார். அவ்வளோதான். இன்னைக்கு மத்தியானமே அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் பெரியவார் முன்னால் ஆஜராயிட்டார். பெரியவாள்கிட்ட பரம பக்தர் அரியக்குடி அவர்கள். தனக்காகவே வந்து இந்த ஜெகத்குரு தம்மை இங்கே வரவழைத்திருக்கிறார் என்றால் காஷ்ட மௌனத்தை கூட கைவிட்டு விட்டு ஜாடை காட்டி நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் அவர் ரொம்ப நெஞ்சம் தழுதழுத்து போய் நிற்கிறார் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார். தேவகோட்டையில் பெரியவா தங்கியிருக்கிற இடம் வந்து பெரியவா இன்றைக்கும் இந்த மாளிகையிலும் தங்கினது கிடையாது. மாட்டுக்கொட்டாய், இடிந்த கோயில், பழைய கட்டிடம் இப்படி தானே இருக்கும். எப்படின்னா ஒரு யாத்திரிக விடுதியின் பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் ஒரு சின்ன ரூம், சின்ன அறை, அதுக்குள்ளே தான் உட்கார்ந்து ஜன்னல் வழியாக தரிசனம் கொடுத்து கொண்டிருப்பார். எல்லாம் ஒரு செடி கொடி புல் மண்டி கிடக்கின்ற இடம். மொசைக்குத்தரை சொகுசுக்காரர்களுக்கு அது சரிப்படாது. பாவம், ரொம்ப சிரமப்படணும். கொஞ்சம் நேரம் இருப்பது கூட கஷ்டம்தான். அப்படி இருக்கும் பொழுது அரியக்கொடியார் வந்து அந்த காட்டு தோட்டத்தில் அப்படியே ஜன்னலுக்கு வெளியில் இருந்து பெரியவரை பார்த்து கீழே முழுக்க சாஷ்டாங்கமாக தண்டனிட்டு எழுந்தார். அத்தனை நாள் காஷ்ட மௌனத்தில் இருந்தவர் பெரியவர் அரியக்குடி ராமானுஜ ஐயங்காரை பார்த்ததும் மடை திறந்த வெள்ளம் என பேச ஆரம்பித்தார். திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டார். பாருப்பா, நீ வந்து ஜனாதிபதி அவார்டெல்லாம் வாங்கியிருக்க, கேள்விப்பட்டேன், சந்தோஷம். அப்போ உனக்கு வந்து பெரியவரோட பாஷை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்ல ரெட் கார்பெட் போட்டு, அதான்
நடப்பாவாடையா ரத்ன கம்பளம் போட்டு பெரிய சதஸில் ஒன்று கௌரவப்படுத்தியிருப்பா. நான் என்னடான்னா இங்கே ஒரே கல்லும் முள்ளுமா இருக்கிற ஒரு கீக்கடத்தில் கல்லும் முள்ளுமா இருக்கிற ஒரு கீக்கடத்தில் உன்னை உட்காத்தி வச்சுட்டேன். உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே இருக்கே, அதை யாராவது சுத்தமாக பாடி கேட்கணுன்னு ஒரு ஆசை. ஸோ உன் பேர் காதில் பட்ட உடனே அந்த நினைப்பு எனக்கு வந்தது. சுத்தமாக பாடணும்னா சங்கீதமும் சுத்தமாக இருக்கணும், சாகித்யமும் உச்சரிப்பும் சுத்தமாக இருக்கணும். ரொம்ப பேர் தெலுங்கு சம்ஸ்கிருத கீர்த்தனைகள் வார்த்தைகளை ஒரு மாதிரி விருப்பமாக்கிடுறா அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சங்கீத கலைஞர்கள் ஏதாவது கேட்டுக்கொள்ள வேண்டும். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாடுறப்போ சங்கீதம், அதாவது இசை, தாளம், மெட்டு, தாளம் இவற்றோடு அர்த்தத்துக்கு ஹானி ஏற்படாதபடி, பொருள் சிதறி போய்விடாதபடி எங்கே சந்தி பிரிக்க வேண்டுமோ பிரித்து அப்படி பாட வேண்டும் என்று பெரிய வாగ్గேயக்காரர்களுடைய கிருதிகள்லாம் இது மாதிரி சுத்தமாக பதம் பிரித்து பாடுவதற்கு ஏற்பத்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றனங்கிறார். அதுக்கு ஏற்பத்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பாடுகிறவர்களில் ரொம்ப பேர் அந்த அர்த்தத்தை கொஞ்சம் கூட கவனிக்காமல் சங்கீதத்தை மட்டுமே கவனிப்பதால் எழுத்தில் இருக்கக்கூடிய பாட்டை காதிலே கேட்கும் பொழுது விபரீதமாக அர்த்தம் துணிக்கும்படியாக அவர்கள் பாடிவிடுகிறார்கள். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அரியக்குடிய சொல்லுங்கன்னு கேட்கிறார் அரியக்குடி ராமானுஜங்கர். இப்போ சுப்பிரமணியாய நமஸ்தே அதில் ஒரு இடத்துல குரு குஹாய ஞான துவாந்த சவித்ரே அப்படின்னு வருது. அதை குரு குஹாய அஜ்ஞான துவாந்த சவித்ரே அப்படின்னு பிரிச்சாதான் சரியான அர்த்தம் கொடுக்கும். குருகுகனுக்கு அஞ்ஞான இருட்டுக்கு சூரியனாக இருக்கிறவனுக்கு நமஸ்காரம் என்று பொருள் அந்த சொல்லுக்கு. சில பேர் எப்படி பாடுறா, குரு குஹாயான்னு நீட்டிகிட்டே போய் அதை ஒரு தனி வார்த்தை மாதிரி காட்டிட்டு ஞான துவாந்த சவித்ரேன்னு சிரிக்கிறார். அப்போ ஞான இருட்டுக்கு சூரியன், ஞானத்தை விளக்குகின்றவன்னு சுப்பிரமணியரை பாடுகிற மாதிரி விபரீதமாகி அமைந்து விடுகிறது. இப்போ சங்கராச்சாரியம்னு ஒரு கிருதி இருக்குது. நீ பாடுறியோ இல்லையா எனக்கு தெரியாது, என்னோட அது வேற சொல்கிறேன். நீ பாடுறியோ இல்லையா எனக்கு தெரியாது. இந்த வீணை தனம்மாளுடைய குடும்பத்தில் செம்மங்குடி சீனு, எம்எஸ் அவர்கள் எல்லாம் கூட பாடுகிறார்கள். அதில் பரமாத்வைத்த ஸ்தாபன லீலம் அப்படின்னு வருகிறது. அப்படின்னா விளையாட்டாகவே பரம தத்துவமான அத்வைத்தத்தை ஸ்தாபித்தவர் என்று அதில் பொருள் வருகிறது. அதை பரம அத்வைத்த ஸ்தாபன லீலம் என்று எப்படி பாட வேண்டும் என்று பெரியவரே பாடி காண்பிக்கிறாராம் இனிமையாக. பாருப்பா, அந்த அந்த ஆள் அழுத்தம் கொடுத்த பதம் பிரித்து பாடினாத்தான் இது சரியாக வரும். அப்படி இல்லாமல் அப்படியே இந்த பரமானு நீட்டிகிட்டே போய் பாடி துவைத்த ஸ்தாபன லீலம்னா அத்வைத்த ஆச்சாரியால் துவைத்த ஆச்சாரியால் மாற்றின மாதிரி ஆகும். ஆனால் சங்கீதத்தில் துவைத்த அத்வைதம்ங்கிற பேதம் எதுவும் இல்லை. சங்கீதத்தில் சங்கீதம் தான் முக்கியம். சாகித்யம் எதை பற்றியதோ யாரை பற்றியதோ அதை பாடுகின்றவர்களுடைய மனம் அந்த அந்த அதனால் அந்த அந்த சங்கீதத்திலேயே ஐக்கியப்படுத்தி விடுகிறது. அப்படி பாடணும். நீ வைஷ்ணவன் இருந்தாலும் உங்ககிட்ட சுப்பிரமணியாய ஒட்டின் இருக்கு, இல்லைன்னா நீ அதுகிட்ட ஒட்டின் இருக்க, ஏதோ ஒன்று வச்சுக்க, நீ சுத்தமாக பாடுவாயின்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால நான் கேட்குறேன் இப்படி சொல்லி என் தர்பாரில் கல்லு முள்ளும் தான் இருக்குது, பக்கவாத்தியம் கூட இல்லாமல் ஒரு தம்புரா கூட இல்லாமல் நீ வந்திருக்க, எத்தனை சிரமமானாலும் சகித்து கொண்டு எனக்காக நீ அதை பாடு என்று அந்த கருணை கூர்ந்த கடவுள் அவரை பார்த்து கேட்கிறாராம். அந்த கலைஞர் எப்படி தழுதழுத்து போயிருப்பார் என்று உங்களுடைய யூகத்துக்கே விட்டு விடுகிறேன். இது அழகாக முகநூலில் பதிவு செய்த வரகூரான் நாராயணன் அவர்களுக்கு நன்றி சொல்லி ஒரு மகா வாக்கியத்தை, அற்புதமான மகா வாக்கியத்தை பார்ப்போம். பணம் இல்லாவிட்டால் தான் தரித்திரம் என்பது இல்லை. பணம் அதிகமாக இருப்பதாலேயே எல்லோரும் தரித்திரர்களாக ஆகிவிட்டோம். ஒன் எக்ஸ்ட்ரா 100 rupee நோட் கேன் பி a cause for misery என்று என்னோட குருநாதர் சொல்லுவார் இல்லையா. பணம் இல்லாமல் இருக்கிறதா பேர் தரித்திரம். பணம் இருந்து கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இருப்பது தான் தரித்திரம் இல்லையா. இருந்து இல்லாமல் இருப்பவனுக்கு கவலை இல்லாமல் இருக்கிறான், இருப்பவன் எல்லா கவலைகளையும் அவனே சுமத்தி கொண்டிருக்கிறான். தொட்டும் கையில இல்ல, தூக்கத்துக்கும் பஞ்சமில்லை, பொட்டியும் தேவையில்லை, பூட்டுக்கும் வேலையில்லைன்னு ஒரு பழைய திரைப்பாடல் வரும். எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது பாருங்க. இல்லாமல் இருப்பது அல்ல தரித்திரம், இருந்தும் கொடுக்க மனம் இல்லாமல் இருப்பதுதான் தரித்திரம் என்கின்ற அழகான தகவலை நமக்கு ஒரு ஒற்றை வாக்கியத்திலே உணர்த்தி நம்முடைய மனசாட்சியை ஒரு சின்ன ஊசியால் அப்படி குத்தி காட்டுகிறார். அதற்காக அவருக்கு நன்றி சொல்லி அந்த பாதார விந்தங்களை சரணடைந்து என்றைக்கும் இந்த தரித்திரம் என்பது
புத்தியை சார்ந்தது, பொருளை சார்ந்ததல்ல என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ்வோமாக. வணக்கம்.